வணக்கம். 6/1/2026 செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்றைய பிற்பகல் 12:16 வரை திருதி, அதன் முன்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 4:37 வரை ஆயில்யம், அதன் முன்பு மகம். இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 4:37 வரை பூராடம், அதன் முன்பு உத்திராடம். மேசராசி என்பவர்களை செய்யும் முயற்சிகளில் பேசும் பேச்சுகளில் மிகுந்த கவனம் தேவைப்படும் நாள் என்று மற்றவருடன் வாக்குவாதம் கேட்பது நல்லது. மேசராசி என்பவர்களை உங்களது உடல்நிலையிலும் தாயாரின் உடல்நிலையும் மிகுந்த கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவருடன் வீண் வாக்குவாதம் கேட்பது நல்லது. மீனராசி என்பவர்களே, இன்று நிறைந்த தனலாபம் பெறுவீர்கள். செயல்களில் விடாப்படியாக செயல்பட்டு காரிய வெற்றி பெற்று மற்றவர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். கடகராசி என்பவர்களே, இன்று செல்வாக்கு மேலும் ஒரு நாள். ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கும்பராசி என்பவர்களே, இன்று பிற்பகல் 4:37 வரை ராசிக்குள் சந்திரன் வருவதால் எதையும் ஒரு முறைக்கு யோசித்து செய்வது நல்லது. உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்பட்டு நீங்கும். கன்னிராசி என்பவர்களே, இன்று வீண் விரயம், வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே இக்காரியத்தில் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. துலாம் ராசி என்பவர்களே, இன்று யோசிக்காத செய்த காரியத்தில் கூட நிறைந்த தனலாபம் பெறுவீர்கள். எக்காரியத்திலும் காரிய வெற்றி உண்டு. விருச்சிகராசி என்பவர்களே, செய்யும் முயற்சிகளில் சிறு தடக்காமல் ஏற்பட்டு நீங்கும். மற்றவருடன் வீண் வாக்குவாதம் கேட்பது நல்லது. தனுசு ராசி என்பவர்களே, உடல்நிலையிலும் மனநிலையிலும் மிகுந்த கவனம் தேவைப்படுவதாக என்று மற்றவருடன் வீண் வாக்குவாதங்கள் கேட்பது நல்லது. சந்திராஷ்டம் உள்ளதால் புது முயற்சிகள் அறவை கேட்பது நல்லது. ஆராசி என்பவர்களே, இன்று இக்காரியத்தில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. இக்காரியத்தில் வீண் விரயங்களும் மனப்போராட்டங்கள் ஏற்படும் நாளாக உள்ளது. எனவே இதிலும் கவனம் தேவைப்படும் நாள் என்று. கும்பராசி என்பவர்களே, இன்று கணவனுக்கு விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மீனராசி என்பவர்களை செய்யும் அனைத்து முயற்சிகளிலும் இன்று காரிய வெற்றி பெற்று மனநிம்மதி பெறுவீர்கள். நிறைந்த தனலாபம் இன்று உண்டு. வணக்கம். நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.